நாங்கள் சேர் அடிக்கணும் அப்படிம்பாங்க. நெல் நடுறதுக்கு முன்னாடி, நாற்று நடுறதுக்கு முன்னாடி சேர் அடிக்கிறது அப்படிம்பாங்க. ரொட்டேட்டர் விட்டு ஊற்றுவாங்க. 1 மணி நேரம் ரொட்டேட்டருக்கு 2500 ரூபா. புரியுதுங்களா? அதே நார்மல் உழவு ஓட்டணும்னாலே 1 மணி நேரம் டிராக்டர் வந்து உழுதா 1000 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு லேடிஸ் வந்து வயல்ல வேலை செய்யறாங்க, களை வெட்டையோ களை புடுங்கவோ வேலை செய்யறாங்க, இல்ல நாத்து நடவோ வர்றாங்க அப்படின்னா காலையில 8 மணில இருந்து 2 மணி நேரம், நார்மலா 8 ஹவருக்கு 200ல இருந்து 300 ரூபா வரைக்கும் கூலி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க 5000 ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னா அது 2 ஹவர் அவன் உழவு காசு. விவசாயியோட 2 ஹவர் உழவு காசு அந்த 5000. முத வாட்டி விவசாயம் பண்றாங்க, நட்டமாயிருச்சு, லோன் வாங்குறாங்க. அந்த லோனை வாங்கிட்டு ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த லோனை வாங்கி சரி அடுத்த வெள்ளாமையில எடுத்துடலாம் அப்படின்னு வாங்குறாங்கன்னு. நீங்க சிறு விவசாயி குறு விவசாயின்னு பிரிக்கிறீங்கல்ல, 3 ஏக்கர் 2 ஏக்கர்லாம். 3 ஏக்கர்னா 3 ஏக்கர் யாருக்கும் முழுசா வயல் இருக்காது. புரியுதுங்களா? கொஞ்சம் களம் இருக்கும், கிணறு இருக்கும், மாடு கட்டுற இடம் இருக்கும், எல்லாம் சேர்த்து தான் அந்த ஸ்கொயர் ஃபீட், எல்லாம் சேர்ந்த இடம் தான் அந்த 3 ஏக்கர். 3 ஏக்கர்னா 3 ஏக்கரும் விவசாய நிலமா இருக்காது. அதை விட்டு விட்டா அரை ஏக்கர் அதுல போயிடும். பட்டால பாத்தீங்கன்னா 3 ஏக்கர் தான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு 5000 ரூபாய் நீங்க இது தள்ளுபடி பண்றீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு, இது கண் துடைப்பா இல்லையா? ஒரு ஒரு விவசாயி படுற கஷ்டம் என்னன்னு தெரியுங்களா? இன்னைக்கு பாட்டில் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்குது. பால் எவ்வளவு தெரியுமா விற்குது? ஒரு லிட்டர் பால். இதையே முடிச்சிருவோம். 1 லிட்டர் பால் இன்னைக்கு 33 ரூபாயில இருந்து 35 ரூபா வரைக்கும் தான் போகுது. மாடு வளர்க்குறவன் மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க, ஆஹா ஓஹோன்னுலாம் வெளியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாட்டு பண்ணை வச்சிருக்கிறதுல எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுங்களா? 1 லிட்டர் பால் 33 ரூபா. நான் என்ன கேட்கிறேன், மாட்டுக்கு தீவனம், வைக்க புல்லு, வயல்ல இருந்து அந்த வருஷம் நெல் அறுத்து வச்சிருந்தா ஒரு 6 மாசத்துக்கு வைக்கல் போதும். அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். புண்ணாக்கு, மாட்டுக்கு தீவனம் எல்லாம் வச்சது போக மாடு வச்சிருக்கவன்ட்ட போய் கேளுங்க. ஒரு விவசாயிக்கும் தெரியும். மாடு வச்சிருக்கவன்ட்ட போய் கேளுங்க, என்னையா மிச்சம்? மாடு போட்ட சாணி தான் மிச்சம்பாங்க. பேருக்கு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஊர்ல எல்லாம். பேருக்கு தான் மாடு வளர்க்குறோம் நாங்களும். அதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பேருக்கு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5000 ரூபாய் போயிட்டு தள்ளுபடி பண்ணி 2 மணி நேரம் உழவு காசு சார். அந்த 5000 விவசாயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அதைத்தான் சொல்றது. எங்களது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி வந்துட்டு விவசாயம் இருந்ததுனாலதான் 12,110 கோடி